எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன நித்யா, ஸ்கூல்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்க. அப்புறம் இதுதான் என்னோட ரூம். சரி வா, ஏன் நின்னுட்டே இருக்கா, உட்கார் வா. இல்ல பரவாயில்ல. அட என்ன நித்யா, சும்மா ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு இது நம்ம ரூம், வந்து உட்கார் வா. ம் வெண்பால் கொண்ட சிறுதேவு இரு கால் கொண்டு நடமாடும், நீதான் என் அதிசயமே. அப்புறம் எதுவுமே பேச மாட்டேன்ற, இப்படி அமைதியாவே உட்காந்துட்டு இருந்தா ஏதாச்சும் பேசு. என்ன பேசுறது? அதானே உன்கிட்ட போய் சொல்றேன் பாரு, பேசுன்னு. இன்னும் எத்தனை நாள் மேடம் இப்படியே இருப்பீங்க? கொஞ்சம் நல்லா கலகலன்னு பேசலாம்ல நித்யா. நீ இப்படி அமைதியாவே இருந்தீன்னா எப்படி பேசி பழகுவ சொல்லு? கொஞ்சம் எல்லார்கிட்டயும் ஃப்ரீயா பேசி பழகுனா தானே நீ உன்னை கொஞ்சம் மாத்திக்க முடியும். சரிங்க, நான் மாத்திக்கிறேன். சரி, இங்க பாரு. 4 மணிக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ டீச்சர்ஸ் மட்டும்தான் ஒரு சின்ன கேக் கட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அதனால எல்லாருமே வந்து உங்ககிட்ட நல்லா ஜாலியாக தான் பேசுவாங்க. பயப்படாத, ஸ்கூல் டைமில் மட்டும்தான் எல்லாம் இங்கிலீஷில் பேசுவாங்க, மற்ற டைமில் எல்லாருமே தமிழில் தான் பேசுவாங்க. சரியா? உங்ககிட்ட வந்து யாராச்சும் நார்மலாக பேசுனாங்கன்னா எதுக்கும் பயப்படக்கூடாது. நார்மலாக போல்டாக பதில் சொல்லணும். இந்த ஆதியோட ஒய்ஃப் மாதிரி பதில் சொல்லணும். புரியுதா? அப்போ என்கிட்ட வந்து பேசுவாங்களா? என்னங்க பேசுவாங்க? என்ன நித்யா, என்ன பேசுவாங்கன்னு கேட்டா ஏதாச்சும் கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும்ல. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஏதாச்சும் கேட்பாங்க. பயப்படாத, நான் உன் கூடவே தான் இருப்பேன். சரியா? ஒருவேளை லேடிஸ் கிட்ட தனியா பேசுறதுக்கு கூட சில விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் கூட்டிட்டு போய் பேசினாங்கன்னா அப்போ நீ தயக்கப்படாம பயப்படாம பேசுன்னு சொல்றேன். சரி. அப்புறம் இந்த மாதிரி உம்முன்னு இருக்கக்கூடாது, நல்லா சிரிச்ச முகத்தோட இருக்கணும். புரியுதா? ம் அதான் சிரிக்க சொல்லிட்டேன்ல, சரி. இப்போ சிரிக்கணுமா? நீங்க அவங்க முன்னாடி சிரிச்சா போதும் தானே சொன்னீங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் நித்யா. அவங்க முன்னாடி சிரிக்க சொன்னா அங்க மட்டும்தான் சிரிப்பியா என்ன? நான் சிரிக்க சொல்லி கேக்குறேன்ல, என் முன்னாடி சிரிக்கிறதுக்கு உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு சொல்லு? கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டோ எடுக்கிறதுக்கு சிரிக்க சொன்னாங்க, அப்ப சிரிச்சது. அதுக்கப்புறம் இப்ப வரையும் நீ சிரிச்சே நான் பார்க்கல. எனக்கும் என் பொண்டாட்டி கலகலன்னு சிரிச்சுட்டே இருக்கணும், சிரிச்சு சிரிச்சு என்கிட்ட பேசணும்லாம் ஆசை இருக்கும்ல. நான் பாரு, உன்கிட்ட எப்பயும் சிரிச்சு தானே பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ அப்படியா பேசுற? எப்ப பார்த்தாலும் உம்முனே இருக்க நித்யா. நீ கொஞ்சம் சிரிச்சினா அழகா இருக்க தெரியுமா? ஆனா ஏன் சிரிக்கவே மாட்டேன்ற? போதுமா? நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. நித்யா, நீயா இது? சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இனிமே எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். சரியா? நான் சிரிச்சா உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன கேள்வி நித்யா? சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இனிமே உங்க முன்னாடி எப்பயும் சிரிச்சிட்டே இருக்கேன். எனக்கு முன்னாடி தெரியாதுங்க. உங்களுக்கும் சிரிக்கிறது பிடிக்காதோன்னு நினச்சிதான் நான் சிரிக்கல. புரியல உங்களுக்கும்னா? அது நான் இந்த மாதிரிலாம் சிரிச்சா எங்கள் அப்பா திட்டுவாரா, அதனால தான் நான் சிரிக்கவே மாட்டேன். உங்களுக்கும் நான் சிரிக்கிறது பிடிக்காதோன்னு நினச்சி தான் இத்தனை நாளாக சிரிக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு தான் நான் சிரிக்கிறது பிடிக்கும்ல, இனிமே நான் சிரிக்கிறேன். என்ன, அப்பா திட்டுவாரா? ம் என்ன சொல்றா இவ? இவங்க அப்பாவை புரிஞ்சுக்கவே முடியல. பொண்ணு சிரிச்சா திட்டுவாரா? சிரிக்கிறதுல என்ன இருக்கு? என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலப்பா. சரி நித்யா, உங்க அப்பாவுக்கு வேணா நீ சிரிக்கிறது பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு என் பொண்டாட்டி எப்பவும் சிரிச்சுட்டே இருந்தாதான் பிடிக்கும். அதனால இனிமே என் முன்னாடி நீ சிரிச்சுட்டே தான் இருக்கணும். ஓகேவா? ம் எங்கே போனாரு? அவரை ரூம்க்கு வர சொன்னதா தானே சொன்னாங்க. ரூமில் வந்து பார்த்தா ஆளை காணோம். வெளியே எங்கேயாச்சும் போயிருப்பாரோ? சரி, நாம் அப்புறமா வரலாம். சொல்லுங்க சார், நீங்க கூப்பிட்டீங்கன்னு அசோக் சொன்னாரு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சார்? என்ன வைஷு, இப்ப நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? என்ன அது சார்னு. என்ன வைஷு, புதுசா இருக்கு? இத்தனை நாள்ல எப்பவும் நீ என்ன சார்னு கூப்பிட்டது இல்லையே, இன்னைக்கு என்ன சார்னு கூப்பிடுற?
இல்லை சார், இப்படி கூப்பிடுறது தான் கரெக்டாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த கம்பெனியோட ஹெச்ஆர். அப்படி இருக்கப்போ ஹெச்ஆருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்து தானே ஆகணும். என்ன காலையில நடந்ததுக்கு வச்சுதானே இப்ப நீ பேசிட்டு இருக்க? காலையில நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ சார்னு எல்லாம் கூப்பிட வேண்டாம், கவின்னே கூப்பிடுன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறமும் திரும்பியும் சார்னு கூப்பிட்டுட்டு இருக்க. இல்லை சார், அதை காலையில் ஒருத்தர் தான் பார்த்தாங்க. அவங்களுக்கே நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. மற்றவங்க யார் முன்னாடியாச்சும் நான் அப்படி உங்களை கூப்பிட்டேன்னா அவங்களுக்குலாம் தோணும் தானே. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன். நான் என்னதான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்கள் போஸ்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது நான் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏய், என்னடி நானும் சொல்லிட்டே இருக்கல, என்ன சார்னு கூப்பிடாத, எனக்கு அது பிடிக்கலன்னு. இப்போ என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் அப்படிதான். ஒரு விஷயத்த நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப செஞ்சா எனக்கு அப்படிதான் கோபம் வரும். இல்லை சார், என்னதான் இருந்தாலும் நான் ஏய், திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. என்ன பண்றீங்க? கவின், கையை விடுங்க. யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? கையை விடுங்க. இப்ப மட்டும் எப்படி உன் வாயில பெயர் வந்துச்சு? கவின், இங்க பாரு வைஷு, இப்பவே நான் சொல்லிட்டேன். இன்னொரு முறை இந்த மாதிரி என்ன கூப்பிடாத. நீ எனக்கு சார்னு கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி விடுங்க. கவின், விடுங்க. வைஷு, எனக்கு உன்கிட்ட பேசணும். சரி, அதுக்கு இப்படி எல்லாம் பேசினா எப்படி? கையை எடுங்க. யாராச்சும் ரூம்குள்ள வந்தா என்ன ஆகும்? கையை எடுங்க. யாரும் வரமாட்டாங்க, அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு புரியல. எப்படி தெரியும் யாரும் வர மாட்டாங்கன்னு? முதல்ல நான் தான் சொல்றேன்ல வைஷு, யாரும் வர மாட்டாங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன உனக்கு பிடிக்குமா? என்ன? என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இது என்ன கேள்வி கவின்? எல்லாருக்கும் உங்களை பிடிக்குமே. எல்லாருக்கும் என்ன பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? உனக்கு பிடிக்குமான்னு கேட்டா நீ மட்டும் உன்னோட ஒப்பீனியன் மட்டும் சொன்னா போதும். சொல்லு, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இது என்ன கவின் கேள்வி? எல்லாருக்கும் பிடிக்கும்னா அப்போ நானும் இருக்கேன்ல, பிடிக்கும். வைஷு, நான் எந்த அர்த்தத்துல கேக்குறேன்னு உண்மையாவே உனக்கு புரியலையா, இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? அது எனக்கெல்லாம் புரியல. நீங்க நார்மலா தானே கேக்குறீங்க. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால எனக்கும் பிடிக்கும். அவ்வளோதான், விடுங்க. உண்மையாவே அதுதான் ரீசனா? எல்லாருக்கும் பிடிக்குங்கிறனால மட்டும்தான் உனக்கு என்ன பிடிக்கும், கரெக்டா? வேற ஒன்றும் இல்லையா? வேற வேற என்ன? நடிக்காத வைஷு. நான் என்ன நடிக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. உன் மனசுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற. அப்புறம் அந்த நான்சி வந்து அன்னைக்கு என்ன ஹக் பண்ணி ஹாய் சொன்னதுக்கு எதுக்கு அவ்வளோ கோபப்பட்ட? அது அது வந்து சரிடி, இப்ப என்ன, நீ வாயை திறந்து ஒத்துக்க மாட்டேன் அவ்வளோதானே? நீ ஒத்துக்கிற வரையும் நான் வெயிட் பண்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வைஷு. இடியடித்தும் மழையடித்தும் அசையாமல் நின்றிருந்தோம். இன்றேனோ நம் மூச்சும் மென்காற்றில் இணைந்து விட்டோம். இதயம் நீ நினைக்கலாம், என்னடா இவன் திடீர்னு கூப்பிட்டான், இப்ப என்னன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்றானே நீ நினைக்கலாம். ஆனா நானும் உன்கிட்ட எத்தனையோ நாள் சொல்லலான்னு முயற்சி பண்ணிட்டேன். ஆனா எந்த நாளுமே எனக்கு தைரியம் இருக்கிற அன்னைக்கு சொல்ல முடியாது, சொல்லணும்னு நினைக்கிற அன்னைக்கு தைரியம் வராது. அதான் இன்னைக்கு கண்டிப்பா சொல்லிடலான்னு முடிவு பண்ணி தான் கூப்பிட்டேன். இங்க பாரு வைஷு, உண்மையாவே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்ன கவின் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா வைஷு, நான் உன்னை லவ் பண்றேன். மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்ன நீ யோசிக்கலாம், என்னடா இவன் சடனா லவ் பண்றேன்னு சொல்றானேன்னு. இங்க பாரு வைஷு, நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு முன்னாடியே உனக்கு தெரியும். அனிதா அன்னிக்கும் கார்த்திக் அண்ணாக்கும் கல்யாணங்கிறதுக்கு முன்னாடியே உன்னை எனக்கு தெரியும். ஐ மீன், ஒரு நாள் மலையில நீ டான்ஸ் ஆடிட்டு இருந்த, அப்பவே நான் பார்த்துருக்கேன். எனக்கு உன்னை பார்த்து அப்பவே பிடிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் ரிலேஷன் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தயக்கம் ஆயிடுச்சு. சொன்னா தப்பா எடுத்துப்பியோன்னு தான் இவ்வளோ நாளா நான் சொல்லாம இருந்தேன். இங்க பாரு, உனக்கு அதுக்காக உடனே பிடிக்கணும்லாம் இல்லை. நீ டைம் எடுத்துக்கோ, நீ நல்லா யோசிச்சு பதில் சொன்னா போதும். ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வைஷு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கவின், விடுங்க. வைஷு, கவின், சொல்றேன்ல, விடுங்க. என்னாச்சு வைஷு, உனக்கு பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. என்ன
பிடிக்கலையா உனக்கு? என்ன கவின் இப்படி கேட்குறீங்க? நான் சடனாக கேட்டால் என்னன்னு சொல்கிறது? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு புரியுது வைஷு. சடனா இந்த மாதிரி நான் சொன்னா உனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் தோணும். அதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் என் மனசுல தோன்றத நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் அது உன்னோட கையில தான் இருக்கு. நீ எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. நல்லா யோசிச்சு உன்னோட பதிலை சொன்னா போதும். இங்கே பாருங்க கவின், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் அதுக்கு லவ்னு பேர்னா எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கவின், ப்ளீஸ் தப்பாக நினைக்காதீங்க. ஏய், உனக்கு எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சு தெரியுமா? இது மனசுல வச்சுக்கிட்டு உன்கிட்ட சிரிச்சு பேசுறப்பெல்லாம் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துகிட்டே இருந்தது. நாம என்னடா இப்படி நினைச்சிட்டு இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கோன்னு. அப்படி இருக்கப்போ இப்போ எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். நீ எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. ஆனா இதுக்கப்புறம் உனக்கு தெரியும்ல, நான் உன்கிட்ட பேசினாலோ உன் பக்கத்துல வந்தாலோ எந்த அர்த்தத்துல வரேன்னு உனக்கு புரிஞ்சா உனக்கு போதும். அது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. இனிமே அதுவும் எனக்கு இருக்காது. அப்புறம் வைஷு, நீ சொன்ன தெரியுமா, எனக்கும் உங்களை பிடிக்கும், ஆனால் அதுக்கு பேர் லவ்வான்னு தெரியலன்னு. எனக்கு இது எப்போவோ தெரியும். உனக்கும் என்னை பிடிக்கும்னு எத்தனையோ முறை உன் கண்ணிலேயே நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இன்னைக்கு தைரியமாக எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ வைஷு. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதிலேதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தானே நான் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட மறைச்சேன். எதுவுமே சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்னால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே. ஆனால் அதை அவர் புரிஞ்சுக்கவே இல்லையா? என் மேலே தான் அவ்வளோ கோவப்பட்டுட்டு போகிறாரு. நான் பயமாக இருக்குன்னு சொன்னது அவர் மேலே பயமாக இருக்குன்னு இல்லை. இந்த விஷயத்த சொன்னால் வீட்டில் அவர் பிரச்சனை பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அப்படியே சொன்னேன். ஆனால் ஒரு பக்கம் அவர் கோவப்பட்டதும் கரெக்டுன்னு தான் தோணுது. எத்தனை முறை அவர்கிட்ட கேட்டாரு, அப்பெல்லாம் நான் தான் அவர் மேலதான் கோவப்பட்டேன். இந்த விஷயத்தை பத்தி நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தா இவங்கெல்லாம் என்னை இப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களாம் ஒரு வேற சொல்றப்ப என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியல. நான் என்ன பண்றது? அதனாலதான் அவங்க சொல்ற எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டு இருந்தேன். அவர் கோவமா போனது பார்த்தா இனிமே கிட்ட பேச மாட்டாரா? என்னால அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ணி அவரை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. அபி, இல்லடா தங்கம், அம்மா எங்க அழுத? இங்க பாரு, அம்மா நல்லா தானே இருக்கேன். அம்மா கண்ணில் தூசி பட்டுருச்சுடா, அதனால தான் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. அம்மா எதுக்கு அழ போற? அம்மா அழலடா. அபி, அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டாருடா. அப்பா நைட்டு வீட்டுக்கு வந்துருவாருடா தங்கம். அதனால பாப்பா இப்பதானே தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. இப்ப போய் நாம பால் குடிக்க போறோம். பாப்பாக்கு பசிக்கலையா? சரி, பசிக்குதா? சரி, இப்ப நம்ம போய் பால் குடிக்கலாம். போலாமா? அர்ஜுன். என்ன மோனி? என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் நடிக்காதடா. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நீ ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப டல்லாக தான் இருக்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீ தான் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் சிவா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி நீ அவரை அனுப்பியிருக்க. என்ன ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மோனி, ஜஸ்ட் ஒரு சின்ன அப்செட், அவ்வளோதான். அனுக்கும் உனக்கு எதாவது பிரச்சனையா என்ன? அது அப்போ அதானா? டேய், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வராமல் இருக்குமா என்ன? அதெல்லாம் நீ எப்பவும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வர மாட்டியே, இன்னைக்கு என்ன? இல்லை மோனி, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. எல்லாம் எங்கள் அத்தை மூலமாக தான். என் முன்னாடியே அவளை வேலை வாங்குறாங்க. கேட்டால் மேடமும் எதுவும் அவங்கள பற்றி என்கிட்ட சொல்ல மாட்டா. எனக்கு அதான் இன்னைக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு.
டேய், உனக்கு அனுவை பற்றி தெரியாதா? எவ்வளோ சாஃப்டான பொண்ணுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. பாசத்துக்காக ஏங்கின பொண்ணுடா. அப்படி இருக்கப்போ குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக கூட அவள் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீ ஏன் அவள் பக்கம் நிற்கணும் அர்ஜுன்? ஆனால் நீ இவ்வளோ கோவப்படுறதுல நியாயமே இல்லை. என்ன மோனி, எனக்கு தெரியாத அவளை பத்தி நீயும் புரியாம பேசிட்டு இருக்க. அவ இவ்வளவு தூரம் எதுக்கு அமைதியா இருக்கணும்? அவங்க சொல்ற வேலை எல்லாமே செய்யணும்னு இவளுக்கு என்ன தலையெழுத்து இருக்கு? அது முதல்ல சொல்லு பார்க்கலாம். எத்தனை நாளா அவ டிப்ரெஷன்ல இருந்தான்னு உனக்கு தெரியுமா? வீட்டுக்கு போனாவே ஒரு மாதிரி டயர்டா தான் இருப்பா. என்கிட்ட தோல்ல வந்து சாய்வா. என்னடின்னு கேட்டா ரிட்டன் ஏன் மேலே கோவப்படுவா. நான் கூட என்னாச்சுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனா எத்தனை முறை கேட்டிருக்கேன் தெரியுமா மோனி? ஒரு நாள் கூட வாயை திறந்து பிரச்சனை என்கிட்ட சொன்னதே இல்லை. வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சா எப்படி இதை சால்வ் பண்ண முடியும்? ஆரம்பத்திலே இதுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தானா வீட்டில் கண்டிப்பா அவங்களோட கை ஓங்கி இருக்காது. அவங்க இவ்வளோ அதிகாரமா பேச மாட்டாங்க. அவங்க பொண்ணை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு போனா. ஆனா அவ சொல்றதெல்லாம் இவ கேட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கணுமா? இவளுக்கு என்ன தலையெழுத்தா சொல்லு. அர்ஜுன், எனக்கு புரியுது. ஆனால் அனு பக்கம் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ சைடும் நியாயம் இருக்குல்ல. அந்த பொண்ணு பாவண்டா. இல்ல மோனி, என்னால் இது இப்படியே விட முடியாது. அணுக்கு தைரியம் வந்துதான் ஆகணும். அவங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா மோனி. எனக்கு எவ்வளவு கோவமா இருக்கும். அவங்க சொல்ற தோரணை எப்படி தெரியுமா இருக்கு? வீட்டு வேலைக்காரியை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. எல்லாம் தெரிஞ்சும் அவ எப்படி இப்படி பண்றா? எனக்கு அதுதான் அவ மேல கோவம். எனக்கு தெரியாது. அவளை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு நான் எடுத்து ஸ்டெப் வச்சிருக்கிறது தான் கரெக்ட். நான் பேசாம இருந்தா மட்டும்தான் அவ அதை கண்டிப்பா செயல்படுத்துவா. இல்லைன்னா பண்ண மாட்டா மோனி. என்ன அர்ஜுன், நீ இங்க பாரு. அவளை சொல்லிட்டு வந்து இங்க நீ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவ கண்டிப்பா அங்க அழுதுட்டு தான் இருப்பா. ஏன்டா இப்படி இருக்க? வேற வழி இல்ல மோனி. அவளை மாத்தணும்னா நான் எடுத்து வச்சிருக்க ஸ்டெப் தான் கரெக்ட். சரிடா, அதுக்காக அவகிட்ட பேசாமே இருந்தா சரியாயிடுமா என்ன? அவ அழுதுட்டு தான் இருப்பா. ஏய், என்னால மட்டும் அவகிட்ட பேசாம இருக்க முடியுமா? ஆனா பார்க்கலாம். அர்ஜுன், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, நீ அனுவை எவ்வளவு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும்டா. அதனால அவளை நிறைய அழ வைக்காத. அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ, சொல்லிட்டேன். அப்புறம் இங்க பாரு, நெக்ஸ்ட் மந்த் பாப்பாக்கு பர்த்டே வருதுல்ல. கொஞ்சம் கிராண்டா தான் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். அதனால நான் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணட்டுமா, இல்ல உன்கிட்ட சொன்னாவே போதுமா? கண்டிப்பா அனுவும் நீயும் சேர்ந்து தான் வரணும். இட்ஸ் ஓகே மோனி, நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? நான் அணுவையும் கூட்டிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகேடா. அதையே யோசிச்சுட்டு இருக்காத, போய் வேலையை பாரு. எனக்கும் பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. நான் கிளம்புறேன். ஓகே சார், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஓகே தானே? ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளோதான் சார் பண்ண முடிஞ்சது. என்ன பண்ணா மேம்? நான் ஜஸ்ட் ஸ்வீட்ஸ் காரம் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கொடுக்கலான்னு தான் சொன்னேன். நீங்க என்னன்னா பலூன்லாம் கட்டி இவ்வளோ டெக்கர் பண்ணியிருக்கீங்க. அதுவே போதும், நல்லா இருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. எல்லாரும் சேர்ந்து தான் சார் பண்ணோம். ஓகே. அடா, என்ன இவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான். கொஞ்சம் எங்களால் ஏதோ முடிஞ்சது. வாங்க சார், வாங்க மேம், கேக் கட் பண்ணிடலாம். என்னது மாமா? ஓய், ஷாக் ஆகாத. நான் தான் சொன்னேன்ல, அவ என்னோட தங்கச்சி, நீங்க யாருக்கும் தெரியாது. ஸோ எல்லார் முன்னாடியும் சார்னு தான் கூப்பிடுவா. சாரோட ஒய்ஃப் ஆப்வியஸ்லி மேம் தானே. அதனால தான் உன்னை மேம்னு கூப்பிடுறா. நீ எதுவும் நினச்சிக்காத, சரியா? ஏன்னா எல்லா ஸ்டாஃப்ஸும் இருக்காங்கல்ல. ஓ, ஓகே. ஓகே. வாங்க சார், வாங்க மேம். சாருக்கும் ஜோடி பொருத்தம் செம்மையா இருக்குல்ல. ரெண்டு பேரும் அவ்வளோ அழகா இருக்காங்க சேர்ந்து பார்க்குறப்போ. ஆமா உமா, நானுமே அதான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்க. ஆமா, அப்ப நான் செம்மையா இருக்காங்க. ஆனா சாருக்கு இப்படி சர்ப்ரைஸா மேரேஜ் ஆயிருக்கும்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. மேமும் ரொம்ப அழகா இருக்காங்க. மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியே இருக்காங்கல்ல. ஆமா மேம், ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. இன்னும் ஒண்ணு, நம்ம யார்கிட்டயுமே சொல்லலையேன்னு ஒரு சின்ன வருத்தம், அவ்வளவுதான். அதான் அன்எக்ஸ்பெக்டடா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தானே சார் சொன்னாங்க. இட்ஸ் ஓகே. இதுதான் நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருப்பாரா? கரெக்டா சார். நம்ம கிட்ட சொல்லலன்றதுக்காக தானே கல்யாணம் ஆகி 5 நாள் தான் ஆகுதான். ஆனா ஸ்கூல்ல நமக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுலயே தெரியலையா நம்மளெல்லாம் அவர் எவ்வளவு மதிக்கிறாருன்னு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதான் இப்போ நம்மளால முடிஞ்சது சின்னதா ஒரு கேக் கட்டிங் வச்சிருக்கோம்ல, அது போதும் சார். நம்ம ஹாப்பிக்கு அவ்வளவுதான். ஆமா மேம், கரெக்ட் தான். சார், மேம் உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ மேம். மேம் கொஞ்சம் சிரிங்க. நித்யா, நான் தான் சொன்னேன்ல, சிரிச்சுட்டே இரு. சரிங்க. அது கொஞ்சம் நர்வஸா இருக்கு, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? கண் பார்த்த கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் என்ன, கேக் கட் பண்ணலாமா? நீ என் அருகில் வந்த நிலையே நானும் மனதில் சென்று ஒளியே. நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? கலுக்குள்ளே தேன் உள்ள வரையில் காதலன் வாழ
உண்மையா அப்படி சிரிச்சுட்டே இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏய், என்னாச்சு? ஏன் திரும்பிக்கிட்ட? நீங்க அப்படிலாம் சொல்லிட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்குல்ல. என்ன? சும்மா இருங்க. பாரா நித்யா, இது நீதானா? ம். எனக்கும் வெக்கம்லாம் வரும்ல. அப்படியா? போங்க. ஏய், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சுல. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அருண். அப்புறம் நீங்களாமும் கிளம்புங்க. அப்பன்னா நீ வரியாமா? நானே கூட்டிட்டு போறேன், வா. அத அண்ணா நான் என்ன அப்பன்னா? இப்பவே டைம் ஆயிடுச்சுல, வாமா, நானே கூட்டிட்டு போறேன், வா. சரிங்கண்ணா. நான் போய் பேக் கொண்டு வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வா. அது நான் என்னாச்சு? அண்ணா நீங்களாம் பேசிட்டு இருங்களேன். அண்ணி இன்னும் ஸ்கூல்லாம் சுற்றி பார்க்கலல. நான் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு அப்படியே வந்துடுறேன். சரிம்மா, கூட்டிட்டு போ. என்ன அண்ணி, போலாமா? போலாங்க. டேய், என்னடா சொல்லவே இல்ல? பாத்தியா, சைலண்டா இருந்துட்டு எப்படி ஒரு வேலைய பார்த்திருக்கேன். இதுல அப்பா அம்மா பார்த்த பொண்ணா? டேய், நான் அன்னைக்கு சொன்ன எல்லா சுச்சுவேஷன்ஸும் அதே தான்டா. ஆனா பொண்ணு மட்டும் நித்யா. இந்த பாவி, அன்னைக்கு தான் நான் கேட்டேன்ல, இந்த பொண்ணுனா எனக்கே தெரியுமேடா. தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ற. ஏய், அவளுக்கு என்ன எதுவுமே தெரியாதுடா. அப்படி இருக்கப்போ அன்னைக்கு நீ ஃபோன் பண்றப்ப அவ என் பக்கத்துல தான் இருந்தா. அவன் முன்னாடி என்ன சொல்ற? ஆனா எப்படியோடா, நீ எந்த பொண்ணு ஆசைப்பட்டியோ அதே பொண்ணே உனக்கு மனைவியா வந்திருக்காங்களே. இதுதான் ஒருத்தருக்கு சேரணும்னு இருந்தா அந்த பொருள் எங்க இருந்தாலும் சேரும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இதுதான்டா உதாரணம். அது வேணா உண்மைதான்டா. இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப இவளே எனக்கு ஒய்ஃபா கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா நிஜமா அவளை அன்னைக்கு மனக்கோலத்துல பாக்குறப்ப மனசே சுக்கு நூறா உடஞ்சிருச்சுடா. ஆனா அதுக்கப்புறம் இப்படிலாம் பிரச்சனையாகி எப்படியோ எனக்கு இவ தான் இருந்திருக்கு. அதனாலதான் எனக்கு அவளே மனைவியா வந்துட்டால. கரெக்ட் தான். ஆமா, இது இன்னும் பிரீத்திக்கு தெரியாதுல்ல. ஏய், இப்ப எதுக்கு நீ அவளை பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அவ யாரு? அவளை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு தான் அவளை பிடிக்கல, அவ மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு அவகிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன். கேட்காம பின்னாடியே சுத்தனா நான் பொறுப்பாக முடியுமா? எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவளுக்காக அவ பணத்தையும் இருக்கலாம், என்னால் ஆளாக முடியாதுப்பா. சரி விடு, நீ சொன்ன மாதிரி அவளை பத்தி இப்ப நாம எதுக்காக பேசிட்டு? ஏய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரு. உனக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, பொண்ணை பார்க்குறேன், கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருன்னு. பொண்ணெல்லாம் ரெடியா இருக்குடா. ஸோ சீக்கிரமா பொண்ணு பார்க்க போயிடலாம். என்ன? டேய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆதி. என்னடா அருண் இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏற்கனவே நாம பேசி முடிவு பண்ணது தானே. அதனால தான் உன்னை நம்பி தான்டா நான் தாத்தா பாட்டிக்கிட்டலாம் சொல்லி பொண்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் தெரியுமா? இப்போ வந்து நீ இப்படி சொன்னா எப்படி? இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. அவங்க பொண்ணு பார்க்க என்னைக்கு வர சொல்றாங்களோ அன்னைக்கு கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அதனால ரெடியா இருந்துக்கோ. ஆதி, நிஜமா எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லடா. பொண்ணை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்றதுக்கு எதுக்குடா பார்க்க போனோம்? வேண்டான்னு இப்பவே சொல்றேன்ல. வேண்டாம் ஆதி. ஏய், பொண்ணெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்களான்லாம் நினைக்காத. கண்டிப்பா நீ ஆசைப்படுற மாதிரி ரொம்ப அழகா தாண்டா இருப்பாங்க. நீ எப்படி எப்படிலாம் வேணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க பொண்ணும். அதனால நீ கவலையே பட வேண்டாம். பொண்ணை பத்தி எதுவும் கவலைப்படாத. உனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லடா, அந்த பொண்ணை எனக்கு நல்லா தெரியும். நானே பார்த்துருக்கேன்டா மச்சான். அதனால தானே சொல்றேன். இல்ல ஆதி, அவங்க அழகாவே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல வேண்டான்னு. என்ன அருண், இங்க பாருடா, உன்னை நம்பி தானே நான் தாத்தா பாட்டி கிட்ட சொன்னேன். தாத்தா பாட்டியும் உன் பேச்சை நம்பி பொண்ணெல்லாம் பார்த்து ரெடியே பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு கூட உன் போட்டோ எல்லாம் பார்த்து ஓகே எல்லாம் சொல்லிடுச்சுடா. இப்போ நீ மட்டும்தான். ஆதி, என்னடா சொல்ற? ஓகே சொல்லிட்டாங்களா? அந்த பொண்ணுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்குமா? நான் போட்டோ காமிச்சு பேசின உடனே சரி, நீங்க யாரு சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதனால பொண்ணு பார்க்குறப்ப பேசிக்கலாம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ சீக்கிரமா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சிடலாம், ஓகேவா? ஸோ இவன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கான்? வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டேன்றானே, என்ன பண்றது? எனக்கு என் மனசுல அப்பன்னா மட்டும்தான்டா இருக்கா. வேற யாரையும் என்னால பார்க்க கூட முடியாதுடா. நீ என்னன்னா சரி, வேற வழியே இல்லை. நாம அந்த பொண்ணுகிட்டே ஸ்ட்ரைட்டா பேசிட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? என்னடா மச்சான், டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டுமா? சரிடா.